என்றாலே அதிகாரம், சிம்மம் என்றாலே ஒரு கம்பீரமான தோற்றம், சிம்மம் என்றாலே ஆளுமை. குடும்ப பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேவைக்கான பணவரவு உறுதியாக இருக்கும். 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது அதிகமான கோபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மட்டும்தான் செய்யும். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். திருமணம் இது நாள் வரைக்கும் நீண்ட காலமாக எத்தனையோ வருஷமாயிடுச்சு திருமணமே ஆகலைன்னா இந்த மாதம் உங்களுக்கான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். சிம்மராசியை சேர்ந்த நேயர்களே, உங்களுக்கு சித்திரை மாதத்தினுடைய பலன்கள் எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சிம்மம் என்றாலே அதிகாரம், சிம்மம் என்றாலே ஒரு கம்பீரமான தோற்றம், சிம்மம் என்றாலே ஆளுமை, சிம்மம் என்றாலே பெருமை, சிம்மம் என்றாலே பொறுமை. இந்த சிம்ம ராசிக்கு நமக்கு எப்படியெல்லாம் இந்த மாதம் இருக்கின்றது? எல்லா பக்கமும் சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள்லாம் ஒரு மாதிரியாக பலன் சொல்லி கொண்டு இருக்கிறார்களே, நமக்கு இந்த சிம்மத்துக்கு திருமண வாழ்க்கையிலே சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்குமா? குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும், மாமியார் மருமகளாக இருந்தாலும், அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும், தொழில் செய்யக்கூடிய இடத்துல முதலாளி தொழிலாக இருந்தாலும், சக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும், எல்லாரிடத்திலும் கருத்து வேறுபாடுகளாக இருக்குது. யாருக்கூட நமக்கு ஒற்றுமை இல்லையே, ஏன் நமக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக இருக்கும். இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம், தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி யோகத்தை தருமா, மாற்றத்தை தருமா என்பதை பார்க்கலாம். ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். கட்டாயமாக இந்த மாதம் உங்களுக்கு புண்ணியம் தரக்கூடிய, புண்ணியத்தை தேடுகின்ற, யோகத்தை தரக்கூடிய, யோக மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்லலாம். ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் பாக்கியஸ்தானத்தில். பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களை பிடிக்காதவங்களுக்கு இப்போ பிடிக்கும். நீங்கள் சொன்னதை கேட்காதவங்கெல்லாம் இந்த மாதம் கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, கம்பீரத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை ஏற்பாங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் முடிவுக்கு வரும், குறையும். அதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். சார், இவ்வளோ படிச்சிருக்கேன், வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் தடுமாறுறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உறுதியாக தரும். இந்த இடத்துல உங்களுக்கான அதிகாரங்கள் கைக்கு வரும். இந்த மாதம் உங்களுக்கான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் உறுதியாக கிடைக்கும். இத்தனை நாளாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், எனக்கு வழியே கிடைக்கலையே அப்படிங்கிறவர்களெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பணம் விஷயம் எப்படி இருக்கும், குடும்ப பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேவைக்கான பணவரவு உறுதியாக இருக்கும். உறவுகள் மூலியமாக மனக்கசப்புகள் எல்லாம் கட்டாயம் மாறும். அதே சமயத்தில் உணவு விஷயத்தில் நீங்கள் அக்கறை இல்லாமல் இருந்திருப்பீங்க. உணவு சாப்பிட முடியாமல் இருந்திருப்பீங்க. இல்லை கண்ட நேரத்தில் கண்ட உணவுகளை சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கும். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நிவர்த்தி அடைந்து நல்ல உணவுகள் கிடைக்கும். அதே சமயத்தில் உணவு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரத்தில் சாப்பிடக்கூட பிடிக்கலைங்க, வெறுப்பாக இருந்துச்சு, சாப்பாட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி கோபமாக வந்தது நிலைமையெல்லாம் சிம்மராசி சேர்ந்த நண்பர்களுக்கு இருந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் இந்த சித்திரை மாதம் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவதை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். பல வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக, உங்களுக்கு ஆசீர்வாதம் தரக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பெற்றோர்களின் சுமூகநிலைகள் ஏற்படும். நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளிடத்தில் சுமூகநிலை ஏற்படும். பிள்ளைகள் எல்லாம் உங்கள் சொல் பேச்சு கேட்பார்கள். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சிகள் ஏற்படும். பிள்ளைங்களுக்கு இந்த உடல் வியாதிகள் இதெல்லாம் கட்டாயம் நீங்கும். பிள்ளைகளை நல்ல இடத்துல படிக்க வைப்பீங்க. பிள்ளைகளை எல்லாம் முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மனசில் நினைச்சீங்களோ அதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். படிக்கின்ற மாணவர்கள் உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கூலில், நல்ல கல்லூரியில், நல்ல பெயர் வாங்கின கல்லூரியில், பெயர் வாங்கின ஸ்கூலில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தால் கட்டாயம் இந்த மாதம் அதற்கான வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் தோணும் இந்த மாதிரி காலேஜுக்கு போகலாம், இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இந்த மாதங்கள் ஏற்படும். அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு கட்டாயமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது உங்களுக்கு யோகம் குறைவாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு எந்த கெடுபலனும் செய்யாமல் உங்களுக்கு கால் வலிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான கோபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மட்டும்தான் செய்யும். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள்.
தினசரி நடைப்பயணத்தை கொஞ்சம் மேற்கொள்ளுங்கள், உடல் நலம் நன்றாக இருக்கும். அதே போல் திருமணம் இது நாள் வரைக்கும் நீண்ட காலமாக எத்தனையோ வருஷமாயிடுச்சு திருமணமே ஆகலைன்னால் இந்த மாதம் உங்களுக்கான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். பல பேருக்கு ஆண் வாரிசுக்காக இயங்கிட்டு இருக்கிறவர்களுக்கு, ஆண் வாரிசு இல்லை என்பவர்கள், ஆண் வாரிசுக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு மாதமாக உள்ளது. பிள்ளை வரத்துக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள், எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு இயங்கிட்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான இறை அருளும் மருத்துவர்களுடைய அருளும் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் உள்ளது. அதை சரியான முறையில் பயன்படுத்திங்க. நீங்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரை வருகின்ற சந்திராஷ்டம நாட்கள்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். மிக மிக கவனமாக இருக்கணும், பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். எனக்கு அந்த நாட்களில் மட்டும் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள் வர மாதிரி இருக்கும். உங்கள் தேவையில்லாமல் கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடாது, விட்டு கொடுத்து போவது நல்லது. உடலில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். மாமிச உணவுகளை அன்னைக்கு தவிர்க்கப்பட வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கப்பட வேண்டும். சூடான வார்த்தைகள் பேச நிறுத்திக் கொள்ள வேண்டும். உடல் நலத்தை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சந்திராஷ்டம் நாட்களில் மட்டும் நீங்கள் மிக எச்சரிக்கையாகவும் மிக கவனமாக இருக்கணும். இந்த சந்திராஷ்டம் உங்களுக்கு என்னைக்கு வருது என்பதை பார்ப்போம். சித்திரை மாதம் 11ஆம் தேதி இரவு 3:25 முதல் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 11ஆம் தேதி இரவு 3:25 முதல் சித்திரை மாதம் 13ஆம் தேதி இரவு 3:50 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். அதுவும் சித்திரை மாதம் சந்திராஷ்டமம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்னைக்கு மட்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிங்கள், பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள். பல வெற்றிகள் மாறக்கூடிய நாளாக அமைந்து போயிடும். கைக்கு வந்தது அப்படியே கைக்கு வந்துடும் நினைப்பீங்க. இந்த சந்திராஷ்டம நாட்கள் எல்லாம் மாறி போயிடும். சந்திராஷ்டம காலங்களில் மன அமைதி தேவை. உடல் வலிமை குன்றி போயிடும். அதில் உடல் வலிமை இருக்குது. நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத உறவுகள் பகையாகக்கூடிய காலம், அன்னைக்கு கவனமாக இருக்கணும். பயணங்களில் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அட்டாக் பண்ணணும். அந்த நாள் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நாட்களில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காளியம்மனுடைய வழிபாடு அல்லது காவல் தெய்வத்தினுடைய ஒரு வழிபாடு, ஒரு எலுமிச்சக்கனி வச்சு பகவானை கும்பிட்டு நீங்கள் எடுத்து எப்பவுமே இந்த 2 நாள் கூடவே வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியமும் நிம்மதியும் நல்ல மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லை என்றாலும் கூட கெடுதல்கள் நடக்காமல் பாதுகாத்து கொடுக்கும். இது கட்டாயமாக அருகில் இருக்கக்கூடிய கட்டாயம் காளியம்மனோ காவல் தெய்வத்தை நீ கும்பிட்டு வர வேண்டியதுதான். இந்த சித்திரை மாதனுடைய உங்களோட வழிபாடாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஒரு முறை போயிட்டு கிரிவலம் சுற்றி வாருங்கள். பல அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு வருடத்துக்கு தேவையான ஒரு பலன் திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் வரக்கூடிய பகவானை பார்க்கக்கூடிய நாள் அன்னைக்கு கிடைக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்று சென்று வழிபாடு செய்யுங்கள். இந்த சித்திரை மாதம் மிகப்பெரிய யோகத்தை தரும். உங்கள் அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம். சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள். பல வெற்றிகளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.